ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் நாட்டு பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொடுக்கும். இந்த பூண்டு குழம்ப அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் செய்கிறதுனால ஒரு மண் சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விடலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். பூண்டு நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவு உரித்து எடுத்து வச்சுக்கலாம். நாட்டு பூண்டு அதையும் போட்டுடலாம். அது கூட சின்ன வெங்காயம் இருந்தால் அதே அளவு கொஞ்சம் வெட்டி போடலாம். நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து தான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு வதக்கிடலாம். வாசத்துக்கு கருவேப்பிலை போடணும். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. போட்டு நல்லா வதக்கலாம். நல்லெண்ணெயில் இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இந்த பூண்டில் அபரிமிதமான சத்துகள்லாம் இருக்குது. இது எந்த நோயும் நம்மளை அண்ட விடாது. நம்ம பொதுவாக பூண்டை ஒதுக்குவோம். ஆனால் அப்படி ஒதுக்கவே கூடாது. பூண்டை எல்லா விதத்துலேயும் நம்ம உணவில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி குழம்பு வச்சு வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிட்லாம். எந்த நோயும் நம்மளை அண்ட விடாமல் செய்யும். வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் பூண்டோட அருமை தெரிஞ்சு அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒதுக்கி வைக்கிறோம். பூண்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ தக்காளி சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிக்கிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயமும் போட்டு நாட்டு பூண்டு உரித்து போட்டு, ஒத்த பூண்டு இருக்குது, மலை பூண்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. நிறையா பூண்டுலேயே விதவிதமாக இருக்குது. இந்த பூண்டு நாட்டு பூண்டு சின்னதாக மெலிசாக இருக்கும். மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லெண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இதுக்கிடையில் நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற போட்டு அது நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லெண்ணெயில் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் இது. கிராமத்தில் போட்டு அப்படி இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. சும்மா அப்படி எண்ணெய் ஊற்றி அப்படி வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு ஒரு வதக்கி புளி தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு அப்படி வச்சுருவாங்க. அது அவ்வளோ வாசமாக நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ பெரிய ஃபேமிலி நிறைய குழம்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காயோட 2-3 சின்ன வெங்காயமும் கொஞ்சம் சீரகமும் வச்சு சேர்த்து அரைச்சி போட்டால் அது இன்னும் வாசமாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், ரொம்ப அழகாக வெந்திருக்கு. அவ்வளோதான். இறக்கி வச்சு சாப்பிட்டா கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் தூவி இறக்கி வச்சுட்டு சுட சுட சாதத்தில் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதையே நம்ம மறந்துட்டோம், ஏன் நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்படின்னு நினைக்க தோணும். அதுவும் அந்த மண் சட்டிக்கும் அதுக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி
பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.